ஹலோ அஸ்லாம் வலைக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹெச்ஆர் சமையல். நைட் டிஃபனுக்கு ஒரு கஞ்சி மாதிரி சாப்பிட்டாங்க. இட்லியும் வெங்காய சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு இட்லி வீட்டில் வச்சு மாவு தாங்க நல்லாயிருக்கும். அது 10 நிமிஷம் நல்லா சாப்பிட்டாங்க. இட்லி ஊற்றி வச்சு வந்து வெங்காய சட்னிக்கு தேவையான அளவு வெங்காயம் எடுத்துக்கலாம், தேங்காய் எடுத்துக்கலாம். ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 காஞ்ச மிளகா, ஒரு 4-5 பல்லு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து ஒரு வெங்காயம் மீடியம் கட் பண்ணி எல்லாம் ஒன்றா போட்டு வெங்காயத்தை கொஞ்சம் தேங்காய் அரைச்சி தேவைக்கேற்ற மாதிரி தேங்காய் காஞ்ச மிளகா போட்டு ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு வேண்டாம், கொஞ்சம் நல்லா வெங்காயம் தாளிச்சிடலாங்க. தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு தாளித்து கொஞ்சம் அரைச்ச வெங்காய சட்னியை கரண்டியில் போட்டு லேசாக ஒரு கிண்டி வச்சிடலாம். கொஞ்சம் பச்சை வாசனை இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெங்காய சட்னி நல்லா சுருக்க நல்லா இருக்குங்க, காரமாக டேஸ்ட்டாக. இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். அரைச்சி அதனால் நைட்டு கொடுத்து இட்லி வெங்காய சட்னி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பச்சை வெங்காயம் வாசனை நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்லாம். ரொம்ப சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இட்லிக்கும் வெங்காய சட்னிக்கும் ரொம்ப செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இட்லிக்கு காரச்சி வெங்காய சட்னி சூப்பராக இருக்கும். ரொம்ப அருமையான சாப்பிட்டாலும் இட்லிக்கு வெங்காய சட்னி காரமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.